ஒன்ஸ் எனக்கு காலையில் முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா நான் தூங்கக்கூடாது. தூங்கிட்டேன் அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் அலாம் வச்ச மாதிரி டான்னு அந்த ஒரு விடிகாலையில் முழிப்பு வந்துடும். ஸோ அது இன்றைக்கி இப்போ எக்ஸாம்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால இவ்ளியும் 5 மணிக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் சாமிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு தீபமெல்லாம் காட்டிட்டு, ஏன்னா இந்த ஒரு காலையில் நேரம் மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கிறது. நான் பூஜை பண்ணுறதுக்கு டிவி ஓடாது, வெளியே எந்த சத்தமும் கேட்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த காலையில் டைம் தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வெட்னஸ்டே, அதனால் அவல் செஞ்சு நைவேத்தியம். வெட்னஸ்டேனா ஒன்று புளியோதரை இல்லைன்னா அவலில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இல்லைனா அவல் உப்புமா மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது. தமிழ்நாட்டில் நாங்கள் இருந்தப்போ இந்த காலையில் 4 மணிக்கெலாம் வேதம் படிக்கிற சத்தம் கேட்கும் எங்களுக்கு. அந்த தெருவில் ஒருத்தங்க வீடு தான் வந்து வேதம் சொல்லி கொடுக்குறவங்க. ஸோ அந்த குழந்தைங்கலாம் வந்து அந்த வேதம் படிக்கும்போது எல்லாேருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த 4:30க்கெலாம் முழிப்பு வந்துடும். உடனே வாசலை விளக்கு வைக்கிறது, கோலம் போடுறதுன்னு இப்படி வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆனதுலேருந்து அதெல்லாமே விட்டு போச்சுது. இந்த கிரிவலம் போகிறது, பிரதோஷம்னா காலையிலே சிவன் கோயில், அதெல்லாமே இங்கே நான் நிறையாவே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஊருக்கு போனால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் என்னால். நல்லா சூடாக மசாலா டீ போட்டு நிம்மதியாக உட்காந்து குடிச்சிட்டு, அப்புறம் நேற்று வாங்கி வச்ச காயெல்லாம் டப்பாவில் போட்டுட்டு, இந்த கேரட்டு கூட வந்துட்டு நம்ம தோலெல்லாம் சீவி அப் அண்ட் டவுன் நம்ம இந்த எடுத்துட்டோம் அப்படின்ட்டா 1 வாரம் வரைக்குமே கேரட் வந்து இந்த கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரட் எல்லாமும் சீவி எடுத்து போட்டுட்டு அவல் ஊற வச்சுருந்தேன். அது வந்து உப்புமா பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவல் உப்புமா மட்டும் செஞ்சு வச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30-7 மணிக்கு தான் குக்கர் வைக்கவே இன்றைக்கி ஆரம்பித்தது. இவளை எழுப்பி விட்ருக்கேன், படிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு காலையில் எழுந்திரிச்சா பசிக்கும்ன்ட்டு இந்த உப்புமாவை இவளுக்கு கொடுத்துருவேன், சாப்பிட்டுடும்.